ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு தான் வந்திருக்கேன். பீட்ரூட் சாம்பார் ரவையை வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி. இந்த டிஃபன் ரெசிபி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் பாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்காக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படியே ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கொடுங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. நீங்கள் கோதுமை ரவைக்கு பதிலாக வெள்ளை ரவையும் எடுக்கலாம். சம்பா ரவைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுதான். அதில் சின்ன பவுலால் நான் 2 பவுல் எடுத்திருக்கேன். அதே பவுலில் 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தூசெல்லாம் இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு வந்துடுங்க. இப்போ கழுவிட்டு வந்த அந்த அவல் ரவையில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தயிர், ரவை, தண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். தயிர் கட்டி கட்டியாக இருந்தால் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. ரவை நல்லா ஊறி வரணும். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். சட்னி ரொம்ப சிம்பிளான இன்றைக்கி ஒரு தக்காளி சட்னி தாங்க நான் செய்கிறேன். அதுக்கு கடாய் ஹீட் பண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 15 சின்ன சைஸ் வெங்காயம், 15 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். நான் குட்டி சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அந்த சைஸில் தான் ஒரு 15 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ அதே சைஸில் 20 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும், அப்போ தான் இந்த சட்னி நல்லா இருக்கும். தண்ணியெல்லாம் இருக்குது எக்ஸஸாக, அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குனீங்க அப்படின்னா நல்லா குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கியிருக்கு. தக்காளியோட பச்சை வாசனை போனால் தான் இந்த சட்னி நல்லா இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை எது வேணாலும் சேர்த்து நீங்கள் வதக்கி விட்டு இறக்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக செய்கிறதுனால வேறு எதுவுமே நான் சேர்க்கல. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. உப்பு ஏற்கனவே சேர்த்ததுனால நான் உப்பு சேர்க்கல. நீங்கள் உப்பு சேர்க்கல அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்த சட்னியை பவுலுக்கு மாற்றிக்கலாம். சட்னியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு போதும்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்திங்க அப்படின்னா சிம்பிளான டேஸ்டியான சட்னி ரெடி. இது நார்மலாக நம்ம செய்கிற இட்லி தோசைக்கெல்லாம் பக்காவாக இருக்கும். அதே போல் பணியாரத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம ஊற வச்சுருந்தா ரவை நல்லாவே ஊறிடுச்சு. அதையும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். தண்ணி எதுவுமே இல்லை பாருங்கள், எல்லாத்தையுமே உறிஞ்சிருச்சு. ரவை நல்லா ஊறி இருக்கு. கையில் எடுத்து ரவையை மசிச்சு பாருங்கள். நல்லா மசிஞ்சதுன்னா நல்லாவே ஊறி இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இன்னொரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ ரவை நல்லா ஊறிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரே ஒரு பீட்ரூட் நான் மீடியம் சைஸில் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ரூட்டை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபஸ்ட்டு இதை ஒரு துருவி எடுத்துக்கலாம். பல்ஸில் வச்சு 2 சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா நல்லா தேங்காய் துருவல் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ பாருங்கள், இது மாதிரி கிடைச்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்கிற ரவையை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டுக்கு பதிலாக நீங்கள் கேரட் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அதே போல் பீட்ரூட் கூட நீங்கள் தேங்காயும் சேர்த்து அரைச்சி இந்த தோசை செய்யலாம், ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கணும். இதை ஒரு பவுலுக்கு இப்போ மாற்றிக்கலாம். தண்ணி எதுவுமே எக்ஸஸாக சேர்த்துறாதீங்க. தண்ணி பார்த்துட்டு அப்போ தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும்.
இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா வெள்ளை ரவை இருந்தால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு இந்த தோசை செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் உள்ள அந்த மாவை லைட்டாக தண்ணி ஊற்றி அலம்பி இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் தான் தண்ணி சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆப்பு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க. தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ தோசை செஞ்சுக்கலாம். இங்கே நான்ஸ்டிக் பேன் நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. பெரிய குழிக்கரண்டியில் ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கிறேன். மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணி விடக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா இந்த தோசை வந்து நீங்கள் எவ்வளவுதான் திக்காக ஊற்றினாலும் அதை சுட்டு எடுக்கும்போது நல்லா நமக்கு தின்னாக கிடைக்கும், மெலிஸாக கிடைக்கும். அதனால் நீங்கள் எடுத்ததுமே மெலிஸாக ஊற்றிடாதீங்க. இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் இது குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. நம்ம எவ்வளோ மாவு ஊற்றணும், எவ்வளோ மெலிசாக கிடைக்கிது பாருங்கள். இந்த சைடு குக் ஆனதுக்கப்புறம் இன்னும் நமக்கு மெலிசாக கிடைக்கும். நல்ல வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். வாரத்தில் 2-3 நாள்னாவது கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பீட்ரூட் போட்டிருக்கிறதே தெரியாது, நல்ல வாசனையாக இருக்கும். தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த தோசைக்கு வந்து இந்த சட்னி தான் செய்யணும்னு இல்லை, தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி கூட செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி சட்னியை விட தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து பீட்ரூட்லாம் என்னதான் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டேன்னு அடம்பிடிப்பாங்க. ஆனால் இது போல் தோசை செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்கள் இதில் பீட்ரூட் சேர்த்துருக்கீங்கன்றதே அவங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா ஆர்வமாக விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல கிறிஸ்பியாக செஞ்சு கொடுங்க, நல்லா நிறைய கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சம்பா ரவையிலேயே நம்ம சேனலில் நிறைய நான் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஃப்ரீ டைமில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் போட்டிருக்கிற ஒவ்வொரு வீடியோவுமே வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ரெசிபிஸ் தான் நான் போட்டிருக்கேன். அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.